திலகா என்ன பண்ணுறீங்க? கோலப்பொடி வாங்கினேன். கொஞ்சம் ஈரமாக இருக்குன்ட்டு வெயிலில் காய போடலான்ட்டு காய போடுறேன். கோலப்பொடியா? ஆமாம். வண்டிக்கு அது நோம்பிகளை விடும்போது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா கோலம் விடவே முடியாது. அதனால் கொஞ்சம் வெயிலில் போட்டு காய வச்சா பொறுன்ட்டு ஆயிடும். அதுக்கு தான் வெயிலில் போட்டு காய வைக்கிறேன். அப்படியா? எல்லாரும் இப்படி தான் பண்ணி ஆகணுங்க. டெய்லி விடுறாங்க கலர் கோலம். நாங்கள் அந்த தை பொங்கலுக்கு மட்டும் விடுறோம். ஆமாம், நல்லா வெயில் வந்து இப்போ. இது பாருங்க, இது 2 படி 50 ரூபான்னு வாங்கினேன், வெள்ளை கோலப்பொடி. அப்படியா? ஆமாம், 2 படி 50 ரூபா. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தாங்க. அங்கே போனால் கம்மி, இங்கே போனால் கம்மி, அதெல்லாம் இல்லை. எல்லா பக்கமும் ஒரே கலர். ஒரே கலரா? ஒரே விலை. கோலப்படியும் அப்படிதான், கலர் கலராக இருக்குது. எங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். என்னென்ன கலர்? இது ஒயிட்டு. அது வந்து மெயினுக்கு கோலத்துக்கு. இது வந்து சைடில் என்னென்ன கலர் கொடுக்கணுமோ அந்தந்த கலருக்கு இது நாங்கள் வேணுங்கிற கலர் இன்னும் வாங்கணுங்க. இப்போ 5 கலர் வாங்கியிருக்கேன். வீட்டில் போன வருஷம் வாங்கினதே இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகே, சரி. நல்லா கோலம் போடுவீங்களா? நான் தான் நல்லா கோலம் போடுவேன். எங்கே போடுவீங்க? வாசல்ல. வாசல்லையா? ஆமாம், எல்லாரும் வாசல் தான் கோலம் போடுவாங்க. புளு, கத்திரி பூ கலர் புளு. இது கிளிப்பச்சை. இது வந்து சிந்தாமணி. அதுக்குள்ள கையில் ஆகுது பாருங்க. ஒரு பேக்கெட்டில் நிறையா இருக்குது, ஒரு பேக்கெட்டில் கம்மியாக இருக்குது. இதுலேயே அளவு கம்மி தான். அளவு கம்மி தான்? ஆமாம். முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம், இதுக்கு கலர் அளவு கம்மினா இதுக்கு கொஞ்சம் கேஷ்லியாகுன்னு நினைக்கிறேன். பவுடரோட விலை கேஷ்லியாகு, கலர் பவுடரோட விலை கேஷ்லியாகு. இது கொஞ்சம் கம்மியாகுன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் முன்ன என்ன பண்ணுவோம்னா, செங்கல் இருக்கு பார்த்தீங்களா, செங்கலை வந்து கொட்டி அதை எடுத்து ஜல்லடி இருக்குல்ல, அதில் ஜலுஸ்னா கொளிச்ச இது ஊகுமல்ல, அதை வந்து சைடில் வீட்டுக்கு வச்சுப்போம். வெள்ளை கோலம் போடுறோம்ல, இந்த கலர் கோலம் எல்லாம் வித்து பாடு கட்டினா சூப்பராக இருக்குங்க. நாங்களாம் முன்னெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். இது சிகப்பு கலரு. இன்னும் வீட்டில் நிறைய கலர் இருக்கு. சரி, இப்பொழுதுக்கு 5 கலர் வாங்கலான்ட்டு வாங்கியிருக்கேன். ஒரு 2 நாள் போனா அப்புறம் இது என்னென்ன கலர் சொல்லுங்க. இது என்ன கலரு? எதுங்க இது வந்து கத்திரிப்பூ, இது வந்து கிளிப்பச்சை, இது வந்து சிந்தாமணி, இது வந்து சிகப்பு, இது வந்து ரோஸு. இது வந்து இல்ல முன்ன சின்ன பசங்களா இருக்கும்போது இந்த கோலி குண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. கோலி குண்டுலயே கோலி குண்டுக்குள்ள வந்து கலர் எல்லாம் இருக்கு. அப்புறம் அது நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? கோழிப்பீ கலர். இந்த கலர் வந்து கோழிப்பீ கலர்னு சொல்லுவோம். கோலி குண்டுக்குள்ள நீங்க சின்ன பசங்களா இருக்கும்போது நீங்க ஆடி இருக்கீங்களா? கலர் கம்மி தான். கோலி குண்டுல சின்ன எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ராவா இலவச இணைப்பா? அது இல்ல, பேக்கெட் ஓபன் ஆயிடுச்சம்மா, அது அதுக்குள்ள எல்லாம் கொட்டி. இப்ப இது வரைக்குமே வந்து இந்த கலர் வந்து நாங்கள் கோழிப்பீ கலர் தான் சொல்லுவோம். இந்த கத்திரிப்பூ கலர்னு சொல்ல மாட்டோம். அப்புறம் இப்போ வந்து இங்கிலீஷ் கலர் எதுவும் வந்துருச்சு பாருங்க. இது வந்து அவங்க கொண்டு வர்றாங்கல்ல, இந்த பிளாஸ்டிக்ல போட்டு ஃபுல்லாமே ஒரு பக்கம் ஓபன் ஆயிடுச்சாமா, அதுக்குள்ளேயே கொட்டிட்டு இலவச இணைப்பா கொடுத்தாங்களா? வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல. நாங்களா கேட்கல, அவங்களே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆச்சு? காசு கேட்டா காசெல்லாம் வேண்டாமா, வச்சுக்கோ. இதுக்கெல்லாம் காசுங்க. சரி, இது 50 ரூபா. 1 2 3 4 5 ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்து அவங்களா பாதி ஃப்ரீ. இலவச இணைப்பு ஃப்ரீக்கு அது 2 படி 50 ரூபா. காலையில இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்படியா? பரவாயில்ல. இப்பவே வாங்கி காய வச்சிட்டோம்னா நல்லா இது பண்ணும்போது கோலம் விடும்போது அப்படியே பருப்பு நல்லா அழகா விடுது. ஈரப்பதமா இருந்தா கோலம் விடுறது கொஞ்சம் சிரமமாகு. இப்ப நாங்க விடும்போது திருளா நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ வந்து தை பண்டிகைக்கு வந்து வாங்கணும். இப்ப வீட்டுல ஒரு 4-5 கலர் இருக்குது. சரி, இப்போ ஒரு 4-5 கலர் வாங்கியிருக்கேன். இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற கலர் எல்லாம் பார்த்துட்டு எந்த கலர் இல்லையோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். மார்கழி மாசம் பனியில் வந்து மார்கழி மாதம் கூட தை 1ஆம் தேதி ஒரு குளிர் வரும் பார்த்தீங்களா? அந்த விடிகாலையில் போய் அது நாங்களும் கோலம் விடுறோன்னு சொல்லிட்டு போய் விடுறீங்களா, பயங்கரமாக குளிராகுது. நாங்கள் அந்த குளிரெல்லாம் பெரிய அப்போ நைட்டில், அதாவது நைட்டில் 12 மணி மட்டும் கோலம் விட்டுட்டு அந்த கோலம் போட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அதுதாங்க ஒரு சந்தோஷம். இப்போ நைட்டுக்கு வந்து பாதி கோலத்தை விட்டுட்டு
ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 12 மணி ஆயிடும். 12 மணி ஆயிடும். திரும்ப விடிய காலை கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சுன்னு திரும்ப விடிய காலை அப்படிலாம் போடுறது இல்ல. சில பேர் அப்படியே பண்ணுவாங்க. பெண்டிங் உட்காந்தா எப்பவுமே கோலம் போட்டா அந்த கோலத்தை முடிக்காம வரக்கூடாதுங்க. முடிச்சுட்டு தான் வரணும். அந்த கோலமே பாதி நிறுத்திட்டு வரவே கூடாது. இப்போ வந்து இது என்ன கலரு? கத்திரிப்பூ கலரு. இப்போ ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்றோம்ல. இது என்ன கலரு? இது பச்சை. பச்சைனா பாசி அது சிந்தாமணி. அப்புறம் ரோஸ், மெரூன். இப்போ ஒருத்தர் நான் கோலம் விட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் நான் கலர் கொடுக்குறேன்னு வைங்க. நான் 4-5 கலர் கொடுத்தா அப்படியே வரக்கூடாதுங்க. அந்த அந்த இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடணும். கலர் கொடுக்குறீங்களா அதை ரோஸ் பண்ணிட்டு வந்துட்டா அவங்களுக்கும் நல்லா இருக்கும், எங்களுக்கு நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்ப இப்போ தை பண்டிகைக்கு இப்போ வரவேற்கிறீங்க. ஆமா, தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் அப்படின்ட்டு தை மாசம் வந்து இப்போ கொண்டாடுறதுக்கு வந்து நீங்க இப்போ இந்த தயாராகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இப்போ எத்தனை நாள் இருக்கு தை பண்டிகைக்கு? 13 நாள் இருக்கு. சரி, அப்போ கோல விட போகும்போது லைவ் போட்டுடலாமா? இல்லை வீடியோ போட்டுடலாமா? லைவும் போடலாம், வீடியோ போடலாம், டான்ஸும் போடலாம். எல்லாமே கோலம் விடும்போது எல்லாருமே போடலாம், எல்லா வீடியோ போடலாம். சரி 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 நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். காலை வணக்கம். காலை வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். சூரிய வணக்கம்.